வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு அருமையான புத்த கோபுரம். இது உலக அமைதிக்காக 100 அடி உயரத்துல நிறுவப்பட்ட கோயில் தான் இந்த புத்த கோவில். இது எங்க நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டுல சங்கரங்கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல தான் இந்த புத்த கோயில் நிறுவப்பட்டிருக்கு. இது எதுக்கு, யாரால நிறுவப்பட்டது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இவரோட பேரு தான் நிச்சிதாட்சு ஃபிஜி. இவர் ஒரு ஜப்பானிய பௌத்த துறவி. அது மட்டும் இல்லாமல் பௌத்தத்தோட நிப்போன்சன் மியோஜி அப்படின்னு அமைதிக்கான நிறுவனம் ஒன்று இருக்கு. அதை நிறுவனவரும் இவர் தான். 1947 உலக அமைதிக்கான ஆலயங்களாக உலகத்தோட பல இடங்களிலும் பல அமைதி பகோடாக்களை நிறுவனவர் இவர் தான். 1933 மகாத்மா காந்தியை வார்தாவில் இருக்க அவரோட ஆசிரமத்தில் சந்திச்சாரு. இவரை குருஜி அப்படின்னு அழைக்கிறாங்க. 1947 ஹிரோஷிமா நாகசாகியோட அட்டாக்குக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல உலக அமைதிக்கான பகோடாக்களை இவர் நிறுவினார். நீங்க பாக்குறீங்கல்ல வீடியோ, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த கோபுரம் அமையறதுக்கு காரணமா இருந்தவர் முத்தையா அப்படிங்கிறவர் தான். அவரோட நிலத்தை இந்த கோபுரம் அமையறதுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கோபுரம் இன்னும் அழகாவே வச்சிருக்காங்க. அதை நான் இந்த வீடியோல காட்டுறேன். இந்த கோயிலோட திருப்பணி எல்லாம் முடிஞ்சு அதோட திறப்பு விழா 2020 மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கோயில் கோபுரத்துல வைக்கிறதுக்காக ஜப்பான் நாட்டுல இருந்து புத்தரின் அஸ்தி சங்கரங்கோயிலுக்கு கொண்டு வந்து சங்கரங்கோயில்ல கோமதியம்மன் கோயில் முன்னாடி இருக்க காந்தி மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துட்டு போகப்பட்டது. அங்க நடந்த சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு கோபுரம் திறக்கப்பட்டு அதன் கலசத்துல புத்தரின் அஸ்தி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வுல ஜப்பான், மங்கோலியா போன்ற நாடுகளிலிருந்து தான் புத்த மதத்தை சேர்ந்த நிறைய துறவிகள், புத்த மதத்தை பின்பற்றுகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா அழகாக வடிவமைச்சிருக்காங்க புத்தர் சிலை. நல்லா இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த பிரகாரம் சொல்லுவோம், அது நல்ல விசாலமாக இருக்குது. ஸோ இன்னும் கட்டி முடியலை, போயிட்டு தான் இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் எந்த வீடோ எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான். அதுக்கு நடுவில் தான் இந்த இடம் இருக்குது. மேலே பாருங்கள் டூமை. இங்கேயும் இவ்வளோ அழகாக ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த தூண்லாம் பாருங்களேன், இவ்வளோ அழகா. இந்த பிரகாரம் சுற்றி வர்றதுக்குள்ளேயும் 4 விதவிதமான சிலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ரைட்டா, நம்ம இப்போ 2 பார்த்தோம், 3ஆவது பார்ப்போம். இது 3ஆவது சிலை. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது 4ஆவது சிலை. மற்ற சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது உட்கார்ந்துருந்த மாதிரியும் நின்றுக்கிட்டு இருந்த மாதிரியும் இருந்தது. இந்த சிலை பார்த்திங்கன்னா படுத்த கோலத்தில் வடிவமைச்சிருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சிலையெல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கே தான் கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் தான் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. ரைட், நான் அங்கே போய் உங்களுக்கு அந்த பூஜை நடக்கிற அந்த கோயிலை காட்டுறேன். இதுவும் ஒரு சின்ன புத்தர் சிலை வச்சுருக்காங்க.
நம்ம ஊர் கோயிலெலாம் போனீங்கன்னா ஆஞ்சநேய சிலை, அப்புறம் குரு பகவான் சிலை, சின்ன சின்ன சிலைகளாக இருக்கும்ல பிரகாரம் சுற்றி வரும்போது, இந்த மாதிரி ஒரு சின்ன புத்தர் சிலையை வச்சு அதுக்குள்ளே ஒரு குட்டி கோயில். இங்கே இருக்க சிலைகளுக்கெல்லாம் சந்தனம் வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு பெரியவர். அவர் தான் இந்த கோயிலுக்கு வாட்ச்மேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம். எப்படி இந்த கோயில் திறந்து வச்சுட்டாங்களா இல்லை எங்கே இது முழுசாக இப்போ திறந்து டெய்லி ரெகுலர் வழிபாடு தான் இருக்கேன்? ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம தமிழ் மக்களும் கும்பிட்டுக்கிட வேண்டியதான். சரி சரி சரி. இது ஒரு தனி மதமாக இருக்கு. இது இந்து மதத்தோட சேர்த்து வச்சு கும்பிட்றதுல இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஆமாம் சாரா. இப்போ நம்ம இந்து தானே வருது இல்லை? சரி 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 சரி. இப்போ நிறைய பேர் நம்ம தானே வரோம். இல்லை கடவுளுக்கு கும்பிட்றதுக்கு மதம்லாம் கிடையாது, எந்த மதமானும். பட் அப்படி பிரித்து வச்சுருக்கனால இது ஒரு பெருமை, ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. இப்படி இப்போ நீங்கள்லாம் இந்த பூஜை பண்ணுறீங்கல்ல? ஆமாம். கடவுளை பற்றின அந்த பெரியவரோட புரிதல் ரொம்ப தெளிவாக இருந்தது. அதுவும் அந்த திருநெல்வேலி பாஷையில் அவர் சொல்லும்போது கேட்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இங்கேருந்து நகண்டு அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு போவோம். புத்த கயாவின் போதி மரம்னே போட்டிருக்கு. தங்கியிருக்க வீடு இது. காலையில் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும், இன்னும் சாயந்தரம் 4:30லேருந்து 6 வரைக்கும். ஸோ இதுதான் அந்த கோயில். இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு உள்ள நம்ம கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வீடியோ எடுக்கணும்னா நம்ம இப்போ இந்த வாசல்ல இருந்தே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி நான் வாசல்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கட்டும்.